இந்த வீடியோவில் நம்ம தமிழில் அடிக்கடி யூஸ் பண்ணுற சில வாக்கியங்களை இங்கிலீஷில் பார்க்கலாம். இங்கே வா, அதாவது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிடுறது. இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம்ல, அதை இங்கிலீஷில் கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். கம் ஹியர். அங்கே போ, இங்கே இருக்கிறவ அங்கே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். கவனமாக கேள், நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் லிசன் கேர்ஃபுல்லி. அப்படி பேசாதே, டோன்ட் டாக் லைக் தட். நன்றாக சாப்பிடு, ரொம்ப ஒல்லியாக இருக்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஈட் வெல். ஈட் வெல். அதிகம் பேசாதே, டோன்ட் டாக் டூ மச். டோன்ட் டாக் டூ மச். என்ன பாத்தியா, நேற்று என்ன பாத்தியா அப்படின்னு சொல்லும்ல, என்ன பாத்தியா, பார்த்தியா. டிட் யூ see me? Did you see me? நான் பார்த்தேன். நான் பார்த்தேன், ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ saw. அவன் என் நண்பன், அவன் என் நண்பன். இது இங்கிலீஷ்ல he is my friend. அவர் என் பக்கத்து வீட்டுக்காரர். இது இங்கிலீஷ்ல he is my neighbor அப்படின்னு சொல்லலாம். அவன் என் தம்பி, he is my younger brother அப்படின்னு சொல்லலாம். நான் இதை செய்யவில்லை, நான் இதை செய்யல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷ்ல ஐ டிட் நாட் டூ திஸ், இல்லைன்னா ஐ டிட் டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளியில இருந்து உள்ள போகும்போது பர்மிஷன் கேட்போம்ல, உள்ளே வரலாமா, உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கறது மே கெட் இன் அப்படின்னு கேட்கலாம். அங்கே நில், அங்க நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டாண்ட் தேர். ஸ்டாண்ட் தேர். சண்டை போடாத, டோன்ட் ஃபைட். காலம் மாறிவிட்டது, இதை சொல்றதுக்கு காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, டைம் ஹேஸ் சேஞ்ச்டு. டைம் ஹேஸ் சேஞ்ச்டு. குப்பரப்படுக்காதே, இதை இங்கிலீஷ்ல டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டொமக். டோன்ட் லை ஆன் யுவர் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு இளநீர் வேண்டுமா, இளநீ குடிக்கிறியா, இளநீ வேண்டுமா அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு தமிழ்ல, உனக்கு இளநீர் வேண்டுமா. இதை இங்கிலீஷ்ல டு யூ வாண்ட் டெண்டர் கோகனட். இளநீருக்கு இங்கிலீஷ்ல டெண்டர் கோகனட். நான் ஒரு நொங்கு சாப்பிட்டேன். நொங்கு, நான் ஒரு நொங்கு சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல ஐ ஏட் அன் ஐஸ் ஆப்பிள். ஐ ஏட் அன் ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். Thank you.